அனைவருக்கும் வணக்கம். உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த வாரத்தில் கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இறுதி வரைக்குமே உச்சபலம் பெறுகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுகிறார். மேசராசியில் சூரியன் உச்சபலம் பெற்று வலம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக இந்த வேளையில் நினைப்பதை விட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சிறப்பான இரு மாறுதல்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நினைத்ததை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மிதுன ராசியில் குரு பகவான் வலம் வருகிறார். அடுத்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக உச்சம் பெற போகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் பலவற்றில் நிறைந்த வெற்றியை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசியில் வலம் வருகிறார். பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் சிறப்பான மாற்றம் உண்டு. மன அமைதி இல்லாமல் பல விஷயங்களில் சங்கடத்தை சந்தித்த சூழலில் அவற்றில் சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் உண்டு. கும்ப ராசியில் மிக வலுவாக ராகு வலம் வருகிறாருங்க. ராகு இந்த வேளையில் நினைப்பதை விட தனது சொந்த நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த வேளையில் சனியுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வந்த சூழலில் பிற்பகுதியில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். மேசராசிக்கு செவ்வாய் செல்வது அதிரடியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிதானமாகவும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது, எந்த 5 ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று அமைய போகிறது என்று பார்த்தால் முதன்மையாக ரிஷபராசியும், இரண்டாவது கடகராசியும், மூன்றாவதாக துலாம் ராசியும், நான்காவதாக தனுசும், ஐந்தாவதாக மகரம் ஆகிய 5 ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி இந்த வாரத்தில் பல நல்ல செய்தி நிச்சயம் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் தனாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் மனநிறைவு காணக்கூடிய வகையில் தனவரவு அதிகரிக்கும். இனிமை தரக்கூடிய வகையில் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். அரசாங்க ஆதரவு நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் சாதகம் வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு பல சுபகாரியங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு வசதி வாய்ப்புக்கு குறைவில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வலுவாக சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியும் வலம் வருவதால் நினைப்பதை விட புது ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. எனவே மாணவர்களின் கல்வியில் நிறைந்த முன்னேற்றம் உண்டு. லாபம் உயரக்கூடிய வகையில் சில நுணுக்கமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய நபர்களின் தொடர்பால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் வேலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற போகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேலையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பாராத உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக
நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல வகையான சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சிக்கல்கள் அனைத்திலும் இருந்து வெளிவருவதோடு சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று பாகியஸ்தானத்தில் விளம்பருவதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். முன்னேற்ற வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அனுபவபூர்வமாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அறிவு கூர்மை அதிகரிப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9 குரு 6 சனி என 2 கிரகநிலைகளும் அமோகமான அமைப்பில் இருப்பதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு வரவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை விட ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. புதிய வீடு வாங்க நினைக்கக்கூடியவர்களுக்கு அவை சாதகமாக அமையும். ஆரம்பத்திலிருந்தே பல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் சலுகைகள் பெறுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கூட்டு தொழிலில் அபரிவிதமான லாபம் கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ல் அமர்ந்து ஜென்மராசியை ராசியின் அதிபதி பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பிறருடன் இருந்த வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மகர ராசிக்காரர்கள் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தகவல் தொடர்பு உள்ளிட்டவற்றில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். குறுகிய காலத்திலேயே கும்பராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு சாதகமாக விளம்பருவதோடு மட்டுமல்லாது சனியின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வாரத்தில் இறுதியில் அமாவாசை தினம் வருவதால் முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். அனைவருக்கும்